ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக ரேஷன் கடைகள்ல வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பறித்து இந்த வீடியோல நம்ம பார்க்கலாங்க. தமிழக ரேஷன் கடைகள்ல விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிடப்படுறாங்க? ஸோ கிட்டத்தட்ட 3 மாதங்களா நம்ம கடந்து விட்டோங்க. ஆனா இந்த ரேஷன் கடைகள்ல ரிசல்ட் வந்த பாடல்ல. ஸோ அனைவருக்குமே பாத்தீங்கன்னா இந்த ரேஷன் கடையோடைய ரிசல்ட் குறித்து தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ரேஷன் ஜாபுக்காக, அதாவது சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கேஜருக்கான இன்டர்வியூ நடந்து முடிஞ்சிருக்கு. அதற்கான ரிசல்ட்டுக்காக தான் எல்லோருமே காத்துக்கிட்டு இருப்பீங்க. ரிசல்ட் சம்பந்தப்பட்ட அப்டேட் தாங்க வந்திருக்கு. ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோ முழுக்க நம்ம பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, என்ன ஏதுன்றத முக்கியமா நம்ம சொல்ல போறோம். ஸோ ரேஷன் ஷாப் ரிசல்ட்டை பொறுத்தவரை பார்க்கும்பொழுது சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கேஜர் பணியிடங்களுக்காக இன்டர்வியூ நடந்திருக்கு. குறிப்பா 38 மாவட்டத்துக்குமே இது நடந்திருக்கு. இதுல சென்னை மட்டும் நடக்கல. தற்சமயம் அந்த சமயத்துல சென்னையில பாத்தீங்கன்னா புயல் நடந்துட்டு இருக்கு. அதனால புயல் வெள்ளம், அதனால ரேஷன் கடையுடைய ரிசல்ட் இன்டர்வியூ முடிப்பதில் தாமதம் ஏற்பட்டிருக்குங்க. ஸோ இதனால இன்டர்வியூ நடத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூவை தள்ளி வச்சாங்க. ஸோ தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தேதிகள் எப்ப வெளியிடுவாங்க அதுதாங்க கேள்விக்குறியா இருக்கு. ஸோ ஆல் ஓவரா பாத்தீங்க அப்படின்னா இந்த ரேஷன் ஜாப்கான ப்ராசஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறதா தகவல் வந்திருக்குங்க. ஏன்னா தற்சமயத்துல இந்த ரேஷன் ஜாபுடைய ப்ராசஸ் அனைத்துமே நிறுத்தி வச்சிருக்கோம் அப்படின்றத ஒரு சில அப்டேட்கள் மூலமாக நமக்கு தெரிய வருது. ஸோ விரைவில் பாத்தீங்கன்னா நம்மளுடைய கூட்டுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க ரிசல்ட் பாத்தீங்கன்னா தயார் நிலையில வச்சிருக்கோம். எப்பொழுது வேண்டுமானாலும் ரிசல்ட் வெளியிடப்படும். அதை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஹெட் ஆபீஸ்ல இருந்து தகவல்கள் வரணும். அதற்காகத்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு தகவலையும் கேட்க முடியுது. ஸோ எப்ப சார் ரிசல்ட் வெளியிடுவாங்க, ரிசல்ட் வெளியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்கும் பொழுது ஹெட் ஆபீஸ்ல இருந்து தகவல் சொல்ல போறோம், சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்பதான் இந்த மே மாசம் இறுதிக்குள்ளார உங்களுக்கு பணி வாய்ப்பை நாங்க கொடுத்துருவோம் அப்படின்ட்டு தெல்ல தெளிவாக குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ மக்களே கவலையே பட வேண்டாம். இந்த ரேஷன் ஜாபுடைய ரிசல்ட்ஸ் குறிப்பிட்ட அளவுல நமக்கு விரைவில் வெளியிட போறாங்க. ஸோ அதிகபட்சமா ரிசல்ட் வெளியீட்டுக்கான நேரம் எப்ப அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணுங்க. இந்த ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு முன்னாடி தமிழகம் முழுவதும் ரேஷன் கடைகள்ல விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய முடிவுகளை வெளியிட போறாங்க. ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 20,000 பேர் பாத்தீங்கன்னா செலக்ஷன் லிஸ்ட்ல தற்சமயம் வைத்திருக்காங்க. ஸோ மே மாதம் முதல் வாரத்துல இவர்களுக்கு போஸ்டிங்ஸ் அலோகேட் பண்ண போறதாகவும் தகவல் வந்திருக்குங்க. ஸோ இப்ப இதே மாதிரி விஷயத்தோட தான் டிஆர்பி அலுவலகத்தோடைய மாவட்ட வாரியா இருக்கிற டிஆர்பி உடைய ஒவ்வொரு மாவட்ட வாரியா இருக்கிற இணையதளத்துல நமக்கு ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ண போறாங்க. அல்லது பாத்தீங்கன்னா சில மாவட்டங்களை சொன்ன மாதிரி ஏப்ரல் இறுதிக்குள்ளாரையே ரிசல்ட்டை முதற்கட்டமா வெளியிடுவோம் அப்படின்றதையும் அவங்க குறிப்பிட்டு சொல்றாங்க. ஸோ மக்களை கவலையே பட வேண்டாம். ரேஷன் கடையுடைய ரிசல்ட் அதி விரைவில் நமக்கு கிடைத்து விடுங்க. ஸோ ரிசல்ட்டு தாமதமாகும், இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் அப்படின்றத நீங்க கவலையே பட வேண்டாம். ஸோ லாஸ்ட் டைம் ரேஷன் ஷாப் பற்றி நாம போடும்போதும் பார்த்தீங்கன்னா மெரிட்ல பாஸ் பண்ணி இருக்கிறாங்க நிறைய பேர். அந்த மெரிட்ல பாஸ் ஆன நபர்கள் எல்லாமே கமெண்ட்ல சொல்றாங்க, நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பணம் கொடுக்கல, நான் நார்மலா தான் மெரிட் லிஸ்ட்ல பண்றேன் அப்படின்ற விஷயத்தையும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இது லாஸ்ட் இயர்லயே நடந்திருக்கு. அதே போல தாங்க இந்த இயரும் பாத்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட்டை ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மெரிட் லிஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா பணி வாய்ப்பு நிச்சயமா கண்டிப்பா கிடைக்கும். கிட்டத்தட்ட மெரிட் லிஸ்ட் எந்த அடிப்படையில இருக்கும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணுங்க. மெரிட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு தாங்க செலக்ஷன் லிஸ்ட் எல்லாமே ப்ராசஸ் பண்ணுவாங்க. தமிழ் வழியில பயின்றிருப்பவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டிருக்குங்க. அது மட்டுமே கிடையாது,
ஸோ மெரிட் லிஸ்ட்ல ஏஜ் வச்சியும் முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா சர்டிபிகேட், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், டிரைவிங் லைசன்ஸ் அந்த மாதிரி வச்சிருந்தா அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. இதை தாங்க மெரிட் லிஸ்ட்ல வைத்திருக்காங்க. ஸோ அப்புறம் கம்யூனிட்டி வைஸா உங்களுக்கு அலோகேஷன்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கிறதாகவும் தகவல் வந்திருக்குங்க. ஸோ ரேஷன் கடையோடைய ரிசல்ட்டை நாம விரைவில் நம்ம அதிகாரப்பூர்வமாக மாவட்ட வாரியா இருக்கிற இணையதளத்தின் மூலமாக மட்டுமே நம்மளால பார்க்க முடியுங்க. ஸோ அதனால நேர்மையான முறையில போஸ்டிங் போடுவாங்க. நீங்க கரெக்டா வந்து அப்ளை பண்ணிருக்கீங்க, விண்ணப்பிச்சிருக்கீங்க, உங்களுக்கான ப்ராசஸ் எல்லாமே கரெக்டா அப்டேட்ல பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கான வேலை அப்படின்றது சொல்லி நம்பி காத்திருக்கும். கண்டிப்பா வேலைக்கான அப்டேட் வரும். அதே சமயத்துல உங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்களா, நடக்குமா நடக்காதா அப்படின்னு கேட்டீங்க. ஸோ நம்மளால உறுதியா இதுல சொல்ல முடியாது. ஏன்னா ரிசல்ட் வர்றதுல சிறிதளவு தாமதங்கள் இருக்கும். ஸோ இப்படியும் சொல்லலாம், அப்படியும் சொல்லலாம். ஸோ கான்பிடண்டா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா போஸ்டிங் எல்லாமே போட போறாங்க. இந்த ஏப்ரல் இறுதி இல்ல மே முதல் வாரத்துல உங்களுக்கு பணி ஆணைகள் ரேஷன் கடையோடைய அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுக்க போறாங்க. அதனால கவலையே பட வேண்டாம். ஸோ ரேஷன் ஷாப் உடைய ரிசல்ட்ஸ் நமக்கு இந்த ஏப்ரல் முதல் வாரத்துல கிடைத்துவிடும். 2வது மற்றும் 3வது மே மாதத்துல உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைச்சிடும். மே இறுதி வாரத்துல நீங்க பணிக்கு சென்று விடுவீர்கள். ஸோ இந்த மாதிரி அப்டேட் தாங்க நமக்கு ரீசெண்டாக கிடைச்சிருக்கு. அதனால ரேஷன் ஷாப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து இந்த டைம்ல ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்குமே ரிசல்ட்டை குறித்து சில முக்கிய அப்டேட்டை நான் உங்களுக்கு கூறிட்டேங்க. மேலும் வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் கடையில நம்மளுடைய கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் சில முக்கியமான முடிவுகளை வெளியிட்டிருக்காரு. என்ன அப்படி ஒரு முக்கிய முடிவுகளை கூட்டுறவுத்துறை அமைச்சர் வெளியிட்டாரு அப்படின்றத நாம இப்ப பார்க்கலாம். தமிழகத்தை பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா பதவி ஆல்ரெடி இருக்கிற ஒர்க்கர்ஸுக்கு பதவி உயர்வு பட்டியலை வழங்கல. அந்த பதவி உயர்வு பட்டியல் வழங்கினா மட்டும்தான் ரேஷன் கடையோட ரிசல்ட்டை நாங்க வெளியிடுவோம் அப்படின்ட்டு ஒரு தரப்பினர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால பதவி உயர்வு பட்டியல்கள் அனைத்துமே தற்சமயம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கதாகவும் தகவல் வந்துட்டு இருக்குங்க. ஸோ பதவி உயர்வு பட்டியல் பழைய ஊழியர்களுக்கு சேல்ஸ்மேன் அந்த மாதிரி வருஷன் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர்வைசரா மாத்தி வர்றது, விற்பனையாளர்கள் அந்த மாதிரி சேல்ஸ்மேனா மாத்தி வர்றது, அவங்கள வந்து பாத்தீங்கன்னா கூட்டுறவுத்துறைக்கு மாத்தி வர்றது, இந்த மாதிரி நிறைய பதவி உயர்வுகள் இருக்கிறதுனால அவர்களுக்கு பதவி உயர்வு அளிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தற்சமயம் போராடிட்டு இருக்காங்க. ரிசல்ட் அது முடிச்ச உடனே நமக்கு ரிசல்ட்டை உடனடியாக வெளியிட்டுருவாங்க அப்படின்றத நம்ம நம்பலாம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரேஷன் கடையோட ரிசல்ட்டை பொதுமக்கள் அனைவருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் ரேஷன் கடையோட ரிசல்ட் குறித்து சில இம்பார்ட்டன்ட் அப்டேட் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்க நம்முடைய சேனலுக்கு முதல் முறையா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ரேஷன் கடையை குறித்தும் சில முக்கியமான தகவல்கள் குறித்தும் தினசரி நான் உங்களுக்கு அப்டேட்டை வழங்கிட்டு வரேன். அதனால கவலையே பட வேண்டாம். ரேஷன் கடை சம்பந்தமாக மற்றும் குடும்பத்தை சம்பந்தமாகவும் நம்ம சேனல்ல உங்களுக்கான புதுவிதமான அப்டேட்கள் அனைத்துமே காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல ரேஷன் கடையுடைய ரிசல்ட் குறித்து மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.